ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிறது 50 ரூபா பிரியாணி, லெஃப்ட் சைடில் இருக்கிறது 60 ரூபா பிரியாணி. வடங்குடியிலே முத்தா கடை அப்படின்னு சொல்லி 60 ரூபா பிரியாணியில் அவங்க ஒரு சால்லாம் வெங்காயம் தந்திருக்காங்க. அதே இது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ 50 ரூபா பிரியாணி. நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 50 ரூபா பிரியாணி, அந்த பிரியாணி இது. அதில் ஒரு சால்னா வெங்காயம் தந்திருக்காங்க. இதை நம்ம பிரித்து ரெண்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம 60 ரூபா பிரியாணி இது நல்லா இருக்குது. இப்போ நம்ம 50 ரூபா பிரியாணி டேஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது ரெண்டுங்க என்ன டிஃப்ரெண்ட்னா, 60 ரூபா பிரியாணி வந்து நல்லா உரைப்பாக இருக்குது, 50 ரூபா பிரியாணி வந்து கொஞ்சம் உரைப்பில்லாமல் இருக்குது. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி ரெண்டுமே சூப்பராக இருக்குது, ரெண்டுமே நல்லா இருக்குது. பிரியாணினாலுமே உங்களுக்கு எல்லாருமே பிடிக்கும். இந்த ரெண்டு இதுலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அதில் உரைப்பு இல்லாதவங்களுக்கு இது நல்லாயிருக்கும், உரைக்கிறவங்க அதாவது உரைப்பு அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு இது நல்லாயிருக்கும் 60 ரூபா பிரியாணி. உரைப்பு கம்மியாக சேர்க்குறவங்களுக்கு 50 ரூபா பிரியாணி நல்லாயிருக்கும்.